ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம டேரக்டர் டேரன் அரோனோஃப்ஸ்கியோடைய பிளாக் ஸ்வான்ங்கிற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஹாலிவுட்டில் இருக்கிற டாப் 10 சைக்காலஜிக்கல் த்ரில்லர்ஸ்னு எப்போ லிஸ்ட் எடுத்தாலும் அதில் கண்டிப்பாக இந்த படம் இருக்கும். டேரக்டர் டேரன் அரோனோஃப்ஸ்கி அவர் படங்கள் எல்லாமே ரொம்ப காமெடியாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் நமக்கு டிஸ்டர்பிங்காக இருக்கிற மாதிரியும் படம் ஃபுல்லாக புரியாத மாதிரி ஒரு படங்கள் போகும். இப்போ வாங்க பிளாக் ஸ்வான்ங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா இதில் வர பிளாக் ஸ்வான்ங்கிற ட்ராமாவை நீங்கள் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஒரு நாட்டில் இருக்கிற இளவரசருக்கு அவங்க அம்மா கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த இளவரசருக்கு எந்த பொண்ணையும் பிடிக்கல. இதனால் ஒரு விரக்தியோட குதிரை எடுத்துக்கிட்டு ஒரு காட்டுக்குள்ள போறாரு. அந்த காட்டுல இருக்கிற ஏரியில ஒரு அன்னப்பறவை இருக்கு. அந்த அன்னப்பறவை பார்க்குற அளவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நைட்டு ஃபுல்லா அங்கேயே தங்குறாரு. திடீர்னு பார்த்தா அந்த அன்னப்பறவை ஒரு பெண்ணா மாறுது. இதை பார்க்குற இளவரசர் ஆச்சரியப்படுறாரு. அந்த பெண் கிட்ட உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்க ஏன் பகல் அன்னப்பறவையாகவும் நைட்ல ஒரு பெண்ணா இருக்கீங்க, இது காரணம்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்றா, நான் ஒரு மந்திரவாதி கிட்ட சாபம் வாங்கினேன். அவன் சாபப்படி என்னை யாராவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணும். அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த சாபத்திலிருந்து வெளியேற முடியும். நீங்க லவ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த நபருக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அந்த இளவரசரும் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயம் அந்த மந்திரவாதியோட பொண்ணுக்கு தெரிய வருது. அந்த மந்திரவாதியோட பொண்ணுக்கு அரசமான ஒரு கண்ணு இருக்கு. இதனால அவ பொறாமப்படுறா. அதனால அந்த மந்திரவாதி என்ன பண்றாருன்னா தன்னுடைய பொண்ணை அந்த பொண்ணு மாதிரி மாத்துறாரு. அந்த பொண்ணை கடத்தி வச்சுட்டு அதுக்கு பதில் தன்னோட பொண்ணை வச்சுறாரு. பட் இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாத அரசர் இந்த பொண்ணை லவ் பண்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்த பொண்ணு. பட் இதுதான் அந்த மந்திரவாதி பொண்ணு. அந்த பொண்ணுடைய சாபம் போனுங்கிறனால இந்த இளவரசர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்றாரு. பட் இந்த பொண்ணு பிளாக் ஸ்வான். அந்த பொண்ணு வெள்ளையா இருப்பா. அந்த பெண்ணுடைய குணங்கள் நல்லா இருக்கும். அதனால அவ ஒயிட் ஸ்வான். பட் இவரோட உணர்வுகள் எல்லாமே காமம் ரீதியா இருக்கும். அதாவது இந்த இளவரசரை எப்படியாவது அடையணும்னு. அதனால இவ பிளாக் ஸ்வான். பட் இந்த விஷயங்கள்லாம் தெரியாத இளவரசர் பிளாக் ஸ்வானை கல்யாணம் பண்றாரு. இதனால ஒயிட் ஸ்வான் ரொம்ப கஷ்டப்படுறா. இந்த கஷ்டத்தினால அவ மலையிலிருந்து கீழே குச்சி செத்து போயிடுறா. இதுதான் பிளாக் ஸ்வான் டிராமாவோட கதை. இந்த கதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல பிளாக் ஸ்வான்ங்கிற அந்த டிராமா பிளே ஆகுது. அதுல ஹீரோயின் தான் ஒயிட் ஸ்வானா இருக்கா. இந்த பிளாக் ஸ்வான் ஸ்டோரி படி ஒயிட் ஸ்வான் தான் பிளாக் ஸ்வானா மாறணும். ஏன்னா ரெண்டு பேருமே ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் மாதிரி இருப்பாங்க. அதனால ஒரே ஆக்டர் தான் ரெண்டு ரோலையும் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி அந்த டிராமாவை பிளே பண்ணிட்டு இருக்கும்போது செம்மையா பண்றா. எல்லாருமே அவளுக்கு கை தட்டுறாங்க. இப்ப கண்ணு முடிச்சு பார்த்தா இது எல்லாமே ஒரு கனவு. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா மாறணும் அவளுக்கு ஒரு ஆசை. அந்த ஒரு கேரக்டருக்காக தான் அவ இவ்வளவு கஷ்டப்படுறா. தினமும் காலில் இருந்து அந்த கேரக்டர் கிடைக்காத ரொம்ப எங்க இருக்கா. இது வரைக்கும் அந்த கேரக்டர் பெத்துங்கிற ஒரு வயசான எழுத பண்ணிட்டு இருக்காங்க. பல வருஷங்களா அவங்க ஒருத்தவங்க மட்டும் தான் இருக்காங்க. இப்போ அந்த கேரக்டருக்கு ரொம்ப வயசானால அந்த கேரக்டரை ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்காக அங்கே இருக்க பெண்களை ட்ரைனிங் பண்ணுறாங்க. எப்படியாவது அந்த கேரக்டரை நம்ம வாங்கணும். இவ்வளோ நாள் பெத்துங்கிற லேடி இருந்த மாதிரி அந்த கேரக்டர் நம்ம இருக்கணும். அந்த கேரக்டரை நமக்கான மாற்றணும். அந்த வெறியோட ஹீரோயின் டான்ஸ் கிளாஸுக்கு போகிறா. பட் இந்த இடத்துல தான் டஃப்பான விஷயம் இருக்குது. இந்த கேரக்டரை பண்ணுறவங்க ரெண்டையும் கரெக்டாக பண்ணணும். ஒயிட் ஸ்வானுங்கிறது ரொம்ப அமைதியான கேரக்டர். அதுக்கு அன்பு இறக்கன்னு எல்லாமே இருக்கும். பட் பிளாக் ஸ்வான் அப்படி இருக்காது. அதுக்கு கோபம் காமம் எல்லாத்தையும் ஒரே கண்ணில் காட்டணும். இதனால் ரெண்டு கேரக்டரையும் ஒருத்தர் பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம். பட் இந்த ரெண்டு விஷயமே பர்ஃபெக்டாக பண்ணால் மட்டும்தான் அந்த கேரக்டருக்கு எடுத்துக்குவாங்க. பட் ஹீரோயினால ஒயிட் ஸ்வானால பண்ண முடியுது. பட் பிளாக் ஸ்வானை ஒழுங்காக பண்ண முடியல. இதனால டான்ஸ் கிளாஸோட டேரக்டர் ஹீரோனை வந்து மீட் பண்ணுறாரு. இங்கே பாரு, இந்த கேரக்டரை நீ தான் பர்ஃபெக்டாக பண்ண நினைக்கிறேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒயிட் ஸ்வானை ஒன்றை தவிர யாரும் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. பட் இதில் மிஸ்டேக் என்னன்னா பிளாக் ஸ்வானுக்கு வரல. பிளாக் ஸ்வானை மட்டும் ஒழுங்காக கற்றுக்கோ, நீ தான் அடுத்த கேரக்டர். அப்படி நீ மட்டும் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலைன்னா அந்த கேரக்டர் நான் லில்லி கொடுத்துருவேன். லில்லி ஒன்றை விட பிளாக் ஸ்வான் நல்லா படுறா. சொல்லப்போனால் பிளாக் ஸ்வானுங்கிற அந்த கேரக்டர் தான் இந்த ட்ராமாவோட முக்கியமான கேரக்டர். அதனால அதை தான் பர்ஃபெக்டாக பண்ணி ஆகணும். நீ முடிஞ்சா பண்ணு, இல்லை வேற ஆள் கொடுத்துறேன். இந்த மாதிரி நபர் சொல்லும்போது ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுறா. இந்த கேரக்டர் நம்ம கைவிட்டு பெருமையாக வாழ ஆரம்பிக்கிறா. இதுக்கு முன்னாடி பிளாக் ஸ்வானாக இருந்த அந்த பெத்துங்க லேடி பார்க்க போறா. பட் அந்த லேடி இன்னும் கடுப்பில் இருக்கா. ஏன்னா இவ்வளோ நாள் இருந்த கேரக்டரை இப்போ அவர் தூக்கி போட்டாங்க. இதனால ஒரு கோவத்தோட அங்கே இருக்க பொருட்களை உடைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து ஹீரோயின் வீட்டில் போய் செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ணுறா. இந்த டான்ஸ் ரொம்ப கஷ்டமான என்னன்னா கட்ட விரல் கால ஒரு ஆள் நிற்கணும். இந்த மாதிரி பண்ணுறதுல ரொம்ப கஷ்டம். பட் ஹீரோயின் நைட்டு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி அப்படி ஒர்க் பண்ணுறா. அவரோட அம்மாவும் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. இவங்க அம்மா ஒரு காலம் டான்ஸாக இருந்தாங்க. பட் எந்த வாய்ப்பு கிடைக்கல. சரி, நம்மளால தான் ஒரு பெரிய ஆள் வர முடியல, நம்ம பொண்ணாத ஆர்ட் என்கரேஜ் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்து அடுத்த நாள் கால ஹீரோயின் டேரக்டரை மீட் பண்ணுறா. டேரக்டர் கிட்ட, சார் நேற்று நைட் நான் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணேன், என்ன நீங்கள் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் முடியாது. பிளாக் ஸ்வான்ங்கிற கேரக்டருக்கு நான் வேற பொண்ணு செலக்ட் பண்ணிட்டேன், நீ இங்கேருந்து போகலான்னு சொல்கிறாரு. இது கேட்குற ஹீரோயின் அழ ஆரம்பிக்கிறா. வெயிட் ஒரு விஷயம் சொன்னால் அழ ஆரம்பிச்சிருவியா? உனக்கு என்ன வேணும்? அந்த கேரக்டர் தானே வேணும். அந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு கோவம் வரணும். அந்த கோவத்தை வரைக்கும் உனக்கு எப்படி பண்ணேன்? நீ இங்கேருந்து போனதப்போ அனுப்பிக்காரு. பட் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா. கண்டிப்பாக அந்த கேரக்டர் நமக்கு கிடைக்காது. அதுக்கு போல நீனாங்கிற அந்த பொண்ணுக்கு தான் போகணும் வந்துட்டு இருக்கா. ஆப்போசிட் நீனாங்கிற அந்த பொண்ணு வாரா. அந்த பொண்ணுகிட்ட ஆல் தி பெஸ்ட் சொல்கிறா. பட் அந்த பொண்ணு செம்ம காண்டோட ஹீரோயின் திட்டு போகிறா. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. ஓடி போய் நோட்டீஸ் போர்டை பார்க்குறா. அந்த நோட்டீஸ் போர்டில் பிளாக் ஸ்வான்ங்கிற கேரக்டருக்கு ஹீரோயின் பேர் இருக்கு. இதை பார்க்குறவ ரொம்ப சந்தோஷப்படுறா. உடனே பாத்ரூமில் ஓடி போய் அவங்க அம்மா கால் பண்ணுறா. அம்மா
நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன், எனக்கு கிடைக்க வேண்டிய கேரக்டர் எனக்கு கிடச்சிருச்சு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு அவங்க அம்மாட்டு சொல்கிறா. உடனே வீட்டுக்கு போகிறா. அவங்க அம்மா கேக் வச்சுருக்காங்க. அதெல்லாம் சாப்பிட்டு நைட்டு குடிக்க போகிறா. குளிச்சுட்டு வந்து பார்த்தா முதுகில் ஏதோ காயங்கள் மாதிரி இருக்குது. இந்த காயங்கள் எப்போ இருந்துச்சுன்னு தெரியல. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் டான்ஸ் கிளாஸ் போகிறா. அந்த பிளாக் ஸ்வானுங்கிற ட்ராமா ரிஹர்சல் பண்ணி பார்க்கும்போது அரசருக்கும் அந்த ராணிக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கணும். பட் அந்த கெமிஸ்ட்ரியில் வர மாடிக்கு கூட டான்ஸரு ஒரு மாதிரி மூடு இல்லாமல் ஆடிட்டு இருக்கான். இதை பார்க்க டேரக்டர் ஹீரோனை கூட்டி போய் இங்கே வா, பாத்தியா உனக்கு பதிலாக வேற பொண்ணு டான்ஸ் ஆட விடுறேன். பட் பார்த்தா அந்த பொண்ணு கூட ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. உன் கூட எதுக்கு அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது? ஏன்னா நீ பார்க்கறதுக்கே செக்ஸியாக இருக்கணும். இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவனால் நீ மூடாகக்கூடாது, ஒன்னால் அந்த இளவரசர் மூடாகணும். அதனால் உனக்கு காமன் வச்சுக்க அதிகமாக இருக்கணும். அதான் நைட்டில் நீ வீட்டில் போய் மேஸ்டர்பேட் பண்ணு. அதனால் நீ இந்த கேரக்டர் இன்வால்வ் ஆகலாம். இந்த மாதிரிலாம் அவர் சொல்லும்போது இவன் எக்ஸைட் ஆகிறா. இதுக்கு அடுத்த நாள் இதுக்கு முன்னாடி பிளாக் ஸ்வான் அந்த கேரக்டருக்கு ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதனால் ஒரு மிகப்பெரிய பார்ட்டி வச்சு அந்த அம்மாவுக்கு பெருமைப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக பிளாக் ஸ்வான் இருக்க போகிறது ஹீரோயின் சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதனால் எல்லாருமே பாராட்டுறாங்க. இப்போ அந்த பார்ட்டிலாம் முடிஞ்சு வெளியே வரா. அப்போ அந்த பழைய பிளாக் ஸ்வான் கேரக்டர் ப்ளே பண்ண பெத்துங்க லேடி வராங்க. அவங்க ஹீரோனை பார்த்து நீ என்ன பண்ணி கேரக்டர் வாங்கின, அவங்களோட படுத்தியா? கண்டிப்பாக நீ எல்லாம் இந்த கேரக்டருக்கு தகுதியே இல்லை, நீ அவங்க கூட படுத்து தான் இந்த கேரக்டர் வாங்கியிருப்ப. இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லும்போது ஹீரோயின் செம்ம காண்டாகுது. ஏன் நீங்கள் அப்படி தான் வாங்கினீங்களா? நீங்கள் இத்தனை வருஷமாக அந்த கேரக்டர் இருக்கீங்கன்னா அப்போ நீங்களும் தான் பண்ணியிருப்பீங்க. நீங்களும் அப்படி அந்த கேரக்டர் வாங்கினான்னு சொல்லி கேட்கும்போது நமக்கு செம்ம டான்ஸ் ஆயிடுது. இதனால் ரெண்டு பேர் அங்கேருந்து போயிடுறாங்க. இதுக்கு அடுத்து ஹீரோயின் இந்த விஷயத்த அவங்க டேரக்டர் சொல்கிறாரு. அவங்க டேரக்டர் ஹீரோயின் கிட்ட எல்லாம் கவலைப்படாத, அந்த பெத்துங்கிற கேரக்டர் இந்த பிளாக் ஸ்வான்ங்கிற கேரக்டர் ஊறி போயிட்டா. இந்த பிளாக் ஸ்வான்ங்கிற கேரக்டர் ஒரு நெகட்டிவ் வைப் உடையது, இதனால் அவ்வளோ அந்த மாதிரி ஆயிட்டா. நீ இதெல்லாம் கவலைப்படாத, நீ இந்த கேரக்டரை ஃபோக்கஸ் ஆகு, அப்போ தான் நீ சக்ஸஸ் ஆக முடியும். இந்த மாதிரிலாம் சொல்லி வீட்டுக்கு அனுப்புறாரு. இவர் வீட்டுக்கு போகிறா. இப்போ அவங்க அம்மாவோட ட்ரெஸ்லாம் கழட்டி பார்க்குறாங்க. பார்த்தா முதுகில் காயங்களாக இருக்குது. இது பார்க்குறந்தம்மா உனக்கு என்னாச்சு, உன் கையில் நகை இருக்கா? கையில் நகை இருந்தால் தான் இந்த மாதிரி காயங்களாக இருக்கும். வா உன் நகத்தில் கட் பண்ணி சொல்லி அவன் நகத்தை கட் பண்ணி விடுறாங்க. இதுக்கடுத்து நைட்டு படுக்க போகிறா. நைட்டு மாஸ்டர்பேட் பண்ணுறா. அடுத்த நாள் காலையில் ரிஹர்சலுக்கு போகிறா. பட் ரெண்டு பேருக்கு கூட ஒரு கெமிஸ்ட்ரி இல்லை. இதனால் அந்த மாஸ்டர் செம்ம காண்டாயி அவளை கூப்பிட்றாரு. நீ இங்கே வா, இந்த வாட்டி நீ என் கூட டான்ஸ் ஆடு. இந்த மாதிரி அவர் சொல்லும்போது அவள் கூட டான்ஸ் ஆடுறாரு. அவள் டான்ஸ் ஆடும்போது டேரக்டர் அவளுக்கு ப்ரைவேட் பண்ண டச் பண்ணுறாரு. இதனால் அவளுக்கு மூட் ஆகுது. இந்த 3 நாள் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி வருது. இப்போ தான் டேரக்டர்லாம் சொல்கிறாரு, இங்கே பாரு, இந்த கேரக்டருக்கு முக்கியமே அந்த காமம் கலந்த உணர்வு தான். அந்த கேரக்டரை பார்க்கறவனுக்கு மூடு வரணும். பட் நான் பண்ணி தான் உனக்கே மூடு வருது. இந்த விஷயத்தை நீ மாற்றிக்கோ. இதை பர்ஃபெக்டாக பண்ண மாட்டேன்னா இந்த கேரக்டருக்கு ஒன்று தகுதியாக இருப்பேன், இல்லைன்னா நான் பண்ண முடியும் தப்பாக இருக்கும். இதனால் எல்லாருமே என்ன ப்ளேம் பண்ணுவாங்க, இது நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாரு. இதனால் ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுறா. இந்த கேரக்டருக்கு நம்ம சூட்டபுளாக இல்லைன்னு சொல்லி அவன் மனசில் ஒரு கேள்வி வருது. இதுக்கப்புறம் அதே ட்ராமாவில் இருக்கிற லில்லிங்கிற பொண்ணை மீட் பண்ணுறா. லில்லி தான் சப்ஸ்டியூட் பிளாக் ஸ்வான். ஒருவேளை அந்த கேரக்டருக்கு சூட்டபுள் இல்லைன்னா இவ தான் போவா. அதனால் ரெண்டு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பட் லில்லி பேசுறது எதுவுமே ஹீரோனுக்கு பிடிக்கல. அதனால் ஹீரோயின் வேகமாக வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு வந்து நைட்டு குடிக்கலான்னு சொல்லி இருக்கும்போது முதுகில் பார்த்தா கீரலாக இருக்குது. அவள் கைகள்லாம் ரத்தமாக இருக்குது. இதை பார்க்குறவளுக்கு ஒன்றுமே புரியல, இது என்னென்னு தெரியவே இல்லை. ஏன்னா முதுகில் வந்து அடிக்கடி காயங்களாகிட்டே இருக்குது. இது ஏதாவது ஒரு பாதிப்பாக இருக்குன்னு ரொம்ப பயப்படுறா. இதுக்கு அடுத்து அடுத்த நாள் காலைல எகன் ரிகர்சலுக்கு போகிறா. இந்த வாட்டி அவள் ஒழுங்காக பண்ணல. இதனால் டேரக்டர் செம்ம காண்டாயி உனக்கு சான்ஸ் கொடுத்தேன் பார்த்தியா, என்னை தூக்கி செருப்பால் அடிக்கணும், நீ இங்கேருந்து போன்னு சொல்லி ஹாஸ்டல் திட்டிறாரு. இதனால் ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறா. இதுக்கடுத்து லில்லிங்கிற அந்த பொண்ணை பார்த்து இன்னும் பேச ஆரம்பிக்கிறா. அது லில்லிங்கிற பொண்ணு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம ரெண்டு பேரும் பாருக்கு போவோம். என்கிட்ட ஒரு ட்ரக்ஸ் இருக்குது, அது என்ன பண்ணால் நம்ம மூட இன்க்ரீஸ் பண்ணும், மேபி அது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீ என் கூட வான்னு ஒரு பாருக்கு போகிறாங்க. ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க. அந்த சரக்கில் ஒரு ரக கலக்கிறா. இதுக்கடுத்து லில்லிங்கிற அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் அங்கே வரான். ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் எல்லாரும் குடிச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, ஹீரோயின் மைண்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்துட்டு போகுது. இந்த ட்ரக்ஸ்னால அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறா. கூடவே இருக்கிற லில்லிங்கிற பொண்ணை வீட்டுக்கு கூட்டி போகிறா. அவள் ப்ரைவேட் பண்ண டச் பண்ணி அவர் ரூமுக்குள்ளே போகிறாங்க. இதை பார்க்குற ஹீரோனோடம்மா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ரெண்டு பேரும் ரூமுக்குள்ள போய் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது எதுவுமே சொல்லாமல் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் ரெண்டு பேரும் லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக அப்படியே தூங்குறாங்க. அடுத்த நாள் காலை எழுந்து பார்த்தா லில்லியை காணோம். பார்த்தா ஹீரோயின் மட்டும் தான் அங்கே இருக்கா. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அடுத்த நாள் காலை அவங்க அம்மா மீட் பண்ணுறா. அவங்க அம்மா கிட்ட என்னாச்சுன்னு கேட்கும்போது, நீங்கள் கேட்குற நிலமையில இருந்த, நேற்று நீ ஏன் ஒரு மாதிரி போதையில் இருந்த, எனக்கு என்னமோ இந்த பிளாக் ஸ்வான்ங்கிற கேரக்டர் உன்னுடைய மாற்றிட்டு இருக்கு, நீ வந்து மீண்டும் அவங்க அம்மா சொல்கிறாங்க. டைம் பார்த்தா ரொம்ப அதிகமாகிடுச்சு, அவன் நைட்டு போதையில் குடிச்சு ரொம்ப நாள் தூங்கிட்டா. இப்போ காட்டா ரிகர்சலுக்கு போயாகணும். அதனால அவங்க அம்மா கிட்ட, அம்மா உனக்கு அறிவு இல்லையா, எனக்கு டைம் ஆச்சு எழுப்ப தெரியாதுன்னு சொல்லி கேட்கும்போது, எழுப்புற நிலமை நீ இருந்த, நீ இந்த மாதிரி இருந்தீன்னா நீ என்ன மாதிரி தான் ஆயிடுவ. நான் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு நபர்
கூட குடித்தேன். அன்றைக்கி நைட்டு படுத்துவங்கன்னு அடுத்த நாள் காலை பார்த்து அந்த ஆளை காணும். அதுக்கப்புறம் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். எனக்கு பிறந்த குழந்தை தான் நீ. அப்பா இல்லாமல் குழந்தை இருக்கிற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அந்த மாதிரி நீயும் டான்ஸில் போய் எவன் கூட புள்ள பார்த்துக்காத. இதனால கொஞ்சம் கவனமான அவங்க சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் அதெல்லாம் கேட்காம வேகமா ரிகர்சலுக்கு போகிறா. பார்த்தா பிளாக் ஸ்வான்ங்கிற கேரக்டரில் லில்லி ப்ளே பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு ஒன்றுமே புரியல, நம்ம பண்ண கேரக்டர் லில்லி பண்ணிட்டு இருக்கா. இதனால வேகமாக டேரக்டர் போய் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு, ஒயிட் ஸ்வான் கேரக்டரை நீ பண்ணிக்கோ, பிளாக் ஸ்வான் கேரக்டர் அவ பண்ணிக்கிட்டோம், 2 பேரும் மாற்றி மாற்றி பண்ணுங்க, ஈஸியாயிரும். இதுதான் என்னால் பண்ண முடியும். உன்னால் பிளாக் ஸ்வான் அடிக்க முடியல, அவனால் பண்ணுறா. உன்னால் ஒயிட் ஸ்வான் நல்லா பண்ண முடியுது. அதனால் இந்த மாதிரி பண்ணாலும் சொல்லி கேட்கும்போது ஹீரோனுக்கு இன்னும் கடுப்பாகுது. ஏன்னா அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ரெகக்னேஷன் கிடைக்கணும். அதுக்காக அவ்வளோ ட்ரை பண்ணுறா. பட் பிளாக் ஸ்வான்ங்கிற கேரக்டர் அவளுக்கு வர மாட்டேங்குது. இதுக்கு அடுத்து அவள் லில்லியை மீட் பண்ணுறா. லில்லி கிட்ட போய் நம்ம 2 பேரும் நைட்டு பாருக்கு போனோமா? ஆமாம் போனோம். எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்தியா? ஆமாம் ட்ரக்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நீ எங்கூட வீட்டுக்கு வந்து எங்கூட செக்ஸ் பண்ண கேட்குறா. இது கேட்குற லில்லி, உங்களோட செக்ஸ் பண்ணனா? நீனே என் பாய் ஃப்ரெண்ட் டாமா? நானும் லெஸ்பியனா உங்களோட ஸ்லீப் பண்ணுறதுக்கு? நேற்று நைட் அடிச்ச ட்ரக்ஸில் எதாவது ஆயிருக்கும், நீ இங்கேருந்து போன்னு சொல்லி அனுப்பிக்கிறா. பட் ஹீரோயின் மைண்டுக்குள்ள நிறைய கொஸ்டின் வருது. எப்படியாவது பிளாக் ஸ்வானுக்கு கேட்டுறேன் நம்ம பண்ணியாகணும்னு. அதனால் டே ஃபுல்லாக அவ்வளோ கஷ்டப்படுறா. பட் எதுலேயுமே ஒரு ரெகக்னேஷன் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கடுத்து அந்த டேரக்டரை பார்க்கணும்னு சொல்லி போகிறா. பார்த்து அந்த டேரக்டரும் லில்லிங்கிற பொண்ணு ரிலேஷன்ஷிப்பில் வந்துருக்காங்க. இதை பார்க்குற ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒருவேளை அந்த டேரக்டர் இதுக்காக தான் நம்மளை தூக்கிட்டு அந்த கேரக்டரில் லில்லியை போகிறான்னு நினச்சி பார்க்குறா. இதுக்கப்புறம் ஒரு கோவத்தோட பழைய பிளாக் ஸ்வான் கேரக்டர் ப்ளே பண்ண அந்த பெத்துங்கிற பொண்ணை பார்க்க போறாங்க. அந்த பெத்துங்கிற பொண்ணுக்கு ரீசெண்ட் ஆக்சிடென்ட் ஆகி கை கால உடஞ்சு போய் வீல் சேர்ல இருக்காங்க. அந்த பொண்ணை பார்க்க ஹீரோயின் போனோடனே அவங்க செம்ம காண்டாயிருது. ஒரு கத்தி எடுத்து அவங்க மூஞ்சில சதக்கு குத்துறாங்க. இது பார்க்குற ஹீரோயினுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கு. உடனே வீட்டுக்கு வரா. நைட்டு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுறா. நைட்டில் தூங்காம அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறா. கொஞ்ச நேரம் தூங்கும்னு சொல்லி தூங்கி பார்க்குறா. அடுத்த நாள் கிளம்புறது லேட்டாக இருந்திருக்கிறா. இன்னைக்கு தான் அந்த ஷோ நடக்க போகுது. அவள் வேகமாக டைம் பார்த்து எழுந்து அவங்க அம்மா திட்டுறா. நான் அன்றைக்காக சொன்னேன், நான் தூங்குனேன்னு எழுப்புன்னு. இன்னைக்கு என்ன சொல்லி கேட்கும்போது, நீ ஒன்றும் போவேன், அந்த கேரக்டர் உன்னை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிட்டு இருக்கு. நான் உங்கள் டேரக்டர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் எனக்கு வரமாட்டான்னு. அதெல்லாம் ஒரு சப்ஸ்டியூட் தான் அந்த கேரக்டர் பண்ண போகிறாங்க. நீ இந்த வீட்லேன்னு சொல்லும்போது நீல ஒரு அம்மாவா? நீ தான் அந்த காலத்தில் ஒரு அறிவு இல்லாமல் எவனோட படுத்திருக்க. அதனால் இந்த பிள்ளைய பார்த்துருக்க. நீ மட்டும் அன்றைக்கி ஒழுங்காக இருந்தீங்கன்னா நீ ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம். இப்போ நீயும் பெரிய ஆளாக மாறாமல் என்னையும் பெரிய ஆளாக்காமல் ட்ரை பண்ணுறியா? ஒன்னெல்லாம் ஒரு அம்மான்னு சொல்லிக்க வைக்க போகிறேன்னு அவள் சொல்கிறா. இது கேட்குறது அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கடுத்து அவள் வேகமாக அந்த இடத்துக்கு போகிறா. இன்றைக்கி தான் ஷோ நடக்க போகுது. இன்னைக்கு ஈவினிங் தான் அந்த ட்ராமா பண்ண போகிறாங்க. உடனே டேரக்டர் மீட் பண்ணி, சாரி சார், நேற்று நைட்டு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியே தூங்கிட்டேன். கண்டிப்பாக அந்த கேரக்டர் நான் பர்ஃபெக்டாக பண்ணுவேன், ஏன்னா நம்புங்கன்னு சொல்லி கேட்கும்போது, சரி ஃபஸ்ட்டு நீ ஒயிட் ஸ்வான் கேரக்டர் நல்லா பண்ணு, அதுக்கப்புறம் நான் பிளாக் ஸ்வான் தரேன். அப்படி நீ பண்ணலேன்னா உனக்கு பிளாக் ஸ்வான் கிடைக்குன்னு சொல்கிறாரு. இந்த கஷ்டத்தோட அவள் வேகமாக ரூமுக்குள்ளே போகிறா. மேக்கப்லாம் போட்டு ஒயிட் ஸ்வான் அடிக்கிறா. பட் அவன் மைண்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடிட்டே இருக்கு. அங்கே இருக்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப பயப்படுறா. அதனால இந்த இடத்துல லைட்டாக சொதப்பிடுறா. இந்த கஷ்டத்தோட வெளியே வரும்போது, உனக்கு என்னாச்சு? நீ எதுக்கு ஒயிட் ஸ்வான் கேரக்டர் கூட ஒழுங்காக பண்ணல? நீ எல்லாம் பிளாக் ஸ்வான் கேரக்டரை ஒழுங்காக பண்ணுவியா? இந்த மாதிரி எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இதுக்கடுத்து அவள் ரூமுக்குள்ளே போகிறா. பார்த்தா இல்லைங்கிற பொண்ணு ரெடி ஆகிட்டு இருக்கா. நீ ரெடி ஆகிட்டு இருக்க. ஆமாம், நீ தான் ஒயிட் ஸ்வான்லாம் பண்ணலையே, அதான் நான் தான் பிளாக் ஸ்வான் பண்ண போகிறேன். உன் கெரியர் முடிஞ்சு போயிட்டு வந்து அவன் சொல்லும்போது ஹீரோயின் செம்ம காண்டாயிருது. அவளுக்கு பிடிச்சாங்க கண்ணாடியில் டொம்மு முட்டிடுறா. அங்கே இருக்கிற கண்ணாடி பீஸ்லாம் அவன் முதுகில் குத்திடுது. இப்போ ஹீரோயின் செம்ம கோவத்தில் இருக்கா. உடஞ்சு போன கண்ணாடியில் எடுத்து ஒரு கண்ணாடி எடுத்து லில்லி வயிற்றுல குத்திடுறா. லில்லி அங்கே ஸ்பாட் அவுட்டு. இப்போ அவளுக்கு என்ன பண்ணே தெரில. அங்கே பாத்ரூமில் லில்லியை போட்டு வச்சுறா. இப்போ அங்கே எல்லாருமே லில்லியை காணும். அதனால நீ தான் பிளாக் ஸ்வான் பண்ணி ஆகணும். நீ ரெடியாக வான்னு சொல்லும்போது இவ்வளோ வேகமாக ரெடியாகி வரா. பார்த்தா அந்த ஸ்டேஜ் தெரிக்கிற அளவுக்கு அவ்வளோ வெறித்தனமாக பண்ணுறா. உண்மையாகவே பிளாக் ஸ்வான்ங்கிற ஒரு பொண்ணு வந்து அங்கே ஆண் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வெறித்தனமாக ஆடுறா. அவள் கண்ணில் காமவும் கோவமும் அவ்வளோ அழகாக தெரியுது. இதனால எல்லாரும் எழுந்துருன்னு ஸ்டாண்டிங் கொஸ்டின் பண்ணுறாங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எகைன் ரூமுக்குள்ளே போகிறா. ஏன்னா அடுத்து பிளாக் ஸ்வான் பண்ணி ஆகணும். பிளாக் ஸ்வான் சூசைட் பண்ணி சாகணும். இதுக்காக வெளியே வரா. அப்போ தாமஸ்ங்கிற டேரக்டர் வராரு. அவர் ஹீரோயினை பாராட்டும் போது ஹீரோயின் அவரை கிஸ் பண்ணுறா. இதில் என்ன ஆச்சுன்னா அவள் பிளாக் ஸ்வான் கேரக்டராக மாறிட்டா. பிளாக் ஸ்வான் கேரக்டர் ஒரு செக்ஸியான கேரக்டர். அதனால கிஸ் பண்ணிட்டு வேகமாக ரூமுக்குள்ளே போகிறா. இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாத ரூமுக்குள்ளே வரா. பார்த்தா பாத்ரூம் ரத்தம் வருது. அதனால் லில்லியோட டெட் பாடி உள்ளதாக இருக்குது. அந்த ரத்தமே தெரியாமல் துணி வச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ரூம் கதவை யாரும் தட்டுறாங்க. அது யாருன்னு சொல்லி திறந்து பார்த்தா லில்லிங்கிற பொண்ணு. லில்லி ஹீரோனை பார்த்து, நீ செம்மையாக பண்ண, நான் பிளாக் ஸ்வான் பண்ண கூட அப்படி பண்ணியிருக்க மாட்டேன், இனிமேல் நீ தான் அந்த கேரக்டர் ஒரு 10 வருஷம் பண்ண போகிற, ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல. இவ தான் லில்லியோட வயிற்றில் கண்ணாடி குத்தி கொலை பண்ணா. பட் இப்போ லில்லியே வந்து அவகிட்ட பேசுகிறா. அப்போ நம்ம கொலை பண்ணது யாருன்னு சொல்லி பாத்ரூம் திறந்து பார்க்குறா. பட் பாத்ரூமில் யாருமே இல்லை. இப்போ வயிற்றில் பார்த்து ரத்தம் வந்துட்டுருக்கு. அவள் வயிற்றுலேருந்து ரத்தம் வர இடத்த பார்க்குறா. உள்ள ஒரு கண்ணாடி பீஸ் இருக்குது. அந்த கண்ணாடி பீஸ் தூக்கி போட்டு மேக்கப் பண்ணுறா. இப்போ ஒயிட் ஸ்வான் ரெடி ஆகி எகைன் ஸ்டேஜுக்கு போகிறா. இந்த ட்ராமா படி
ஒயிட் ஸ்வான் சூசைட் பண்ணும். அதனால ஒரு மலை மேலே ஏறி இலவச கிடைக்கிறங்க ஒரு சோகத்தில் சூசைட் பண்ணி சாகணும். அந்த மாதிரி அவள் குதிக்கிறா. இப்போ எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க. அந்த ஸ்டேஜ் ஸ்டாண்டிங் ஓஷன் பண்ணுது. இப்போ அந்த டேரக்டர் வந்து நீ செம்மையாக பண்ணிட்ட, எப்படி இதை பண்ணன்னு சொல்லி கேட்கும் போது வள ஆரம்பிக்கிறா. பார்த்தா வயிற்று வந்து ரத்தம் வருது. இதை பார்க்குற டேரக்டர் உனக்கு என்னாச்சு, நீ என்ன பண்ண சொல்லி கேட்கும் போது அவள் இந்த மாதிரி சொல்கிறா. இதோட பிளாக் ஸ்வானுங்கிற இந்த படம் முடியுது. இந்த படத்தில் என்னதான் ஆச்சுன்னா இது எல்லாமே அவள் கற்பனை தான். அவள் அன்றைக்கி நைட் குடிச்சிட்டு போய் லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது. அதுக்கு அடுத்து அவள் முதுகில் காயங்கள் இருக்கிற மாதிரி காட்டிருக்காது. இது எல்லாமே அவள் கற்பனை தான். அவள் மனசுக்குள்ளே பிளாக் ஸ்வானாக மாறணும் இந்த மாதிரி நினச்சி அவள் பிளாக் ஸ்வானாக மாற ட்ரை பண்ணியிருக்கா. இதனால் அவளுக்கு நிறைய ஹால்ஸ்னஸ் வந்திருக்கு. அந்த ஹால்ஸ்னஸ்னால தான் லில்லிங்க ஒரு கேரக்டர் உருவாக்கியிருக்கா. உண்மையாகவே லில்லிங்கிற கேரக்டர் இருக்குது, பட் அவளுக்கு ஆல்டர்னேட்டாக இன்னொரு லில்லியை உருவாக்குறா. அந்த லில்லி கூட தான் ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஃபைட் பண்ணா. அந்த லில்லியை குத்துறங்கிற பேரில் அவள் வயிற்றில் அவளே குத்திக்கிட்டா. இப்போ பிளட்லாம் ப்ளீட் ஆகி அவள் அங்கேயே செத்து போயிட்டா. இதுதான் ஒரு கலைஞனுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம். அவகிட்ட அந்த டேரக்டர் நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண கேட்பாரு. அதுக்கு அவள் சொல்கிறது இட்ஸ் அ பர்ஃபெக்ட். அதாவது எந்த ஒரு கலைஞனும் அவன் பர்ஃபெக்டாக தான் பண்ணுவான். ஒரு விஷயம் அவன் சொதப்புதுன்னா அது வேணும் சொதப்புது இல்லை, அந்த விஷயம் அன்றைக்கி வரல. பட் அதை தவிர எல்லா கலைஞனும் அவனுக்கு 100% பர்ஃபெக்டாக கொடுக்க நினைப்பான். அந்த மாதிரி தான் இவளும் கொடுத்துருக்கா. தி ஃபைட் கிளப், தி மெசனிஸ்ட் மாதிரி படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்படி இல்லைன்னா என்னன்னு சொல்லி கடைசியில் உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் அவள் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தான். அவள் இந்த பிளாக் ஸ்வானாக மாறுங்கனால ஆல்டர்னேட்டாக லில்லியை உருவாக்குறா. அந்த லில்லி கூட அவளே பேசுகிறா. அவள் ஒரு பிளாக் ஸ்வானாக மாறுங்கனால அவன் முதுகில் காயிருக்க மாதிரி இருக்கும். அந்த காயங்கிறது பிளாக் ஸ்வானுக்கு வர ரெக்க. இது எல்லாமே அவள் கற்பனை தான். நெட்டலி போர்ட்மேன் வி ஃபார் வெனட்டா படத்தை செம்மையாக பண்ணியிருப்பாங்க. பட் அந்த படத்தை கிடைக்காத ஆஸ்கர் இந்த படத்தை கிடச்சிச்சு. கண்டிப்பாக உங்களை இருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசமான மீட் பண்ண வரைக்கும் பாய் கைஸ்.